ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் டாக்கீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் விமல் நடிப்பில் டேரக்டர் எழில் இயக்கத்தை வெளிவந்திருக்க தேசிங்கி ராஜா 2. இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் என்ன கதை, எதுக்காக இந்த மாதிரி எந்த மோட்டர் படம் எடுத்தாங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா விமல் போலீஸாக இருக்கார், அந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஊர், எங்கே நடக்குது எதுவுமே தெரியல. அவங்களும் போலீஸா இல்லை ட்ராமாக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட இது நம்ப முடியாத சீன்ஸாக இருக்குது எல்லாமே. இல்லை ஹீரோயினை அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது கமிஷனர் மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணல, போலீஸ் மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணல. டேரக்டர் எழிலோட படம் அதை நம்பவே முடியல. போய் போலீஸ் ஸ்டேஷன்றாங்க, அதுக்கு வாடகை கொடுக்கலன்றாங்க, வெளியே ரவுடிங்கெலாம் கல்ல எடுத்து அடிக்கிறேன்றாங்க. இது காமெடின்ற பேரில் இவங்க இஷ்டத்துக்கு இதை பண்ணியிருக்காங்க. இதில் லேடி போலீஸாக விஜய் டிவி புகழில் போட்டிருக்காங்க. அவரும் விஜய் டிவியில் வரும்போது எங்கேருந்தும் கவுண்டராக போட்டு பார்க்குறாரு. ஆடியன்ஸ் யாருமே சிரிக்கவே இல்லை. எப்படி தான் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. விவசாயிகள் பிரச்சனை நடக்குது, அதுக்கு லேண்டு ஆக்குப்பை பண்ணுறதை பற்றி டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நோக்கி தான் கதை போகுது அப்படின்னா, இது ஒரு மார்க்கெட் ரோடைய தலையை வெட்டிட்டாங்க, இப்போ தலையை தேடுறாங்க அப்படின்னா அதுக்காக தான் போகுது, அதை தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்தா எதையுமே பிரச்சனையாக இல்லை, எதுவுமே பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியல. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சீரியல் கூட நல்லா எடுக்கலாம் போல இருக்குது. இந்த படத்தை அவ்வளோ மோசமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸையும் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ரொம்ப பாவம். விமல் சாருக்கு இப்போ தான் விலங்குன்னு ஒரு வெப்சீரிஸு கொஞ்சம் நல்லா போச்சு, ஓரளவுக்கு நேம் ஆச்சு. அது சுத்தமாக அந்த படம் காலி பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இந்த படத்தில் ப்ளஸ்ஸு மைனஸுன்னு பிரித்து பார்க்க ஒன்றுமே இல்லை. இந்த படம் ஃபுல்லாகவே மைனஸ் தான். நீங்கள் பார்க்கலாமா என்னோட நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.